ஏனென்றால் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தமிழக மக்களின் நலனுக்காகவும் உரிமைக்காகவும் உயிருக்காகவும் தான் இருக்கும். ஆயிரத்தி 1922 ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க. அது 50 வருஷம் தான் அதுக்கு லைஃப். 72 லீஸ் ரெனியூ பண்ணோம், பண்ணல. யார் அப்ப ஆட்சியில் இருந்தது? ஏன் பண்ணல? சார், இது மேகதாது என்பது ஒரு இஷ்யூ, ஒரு சப்ஜெக்ட். இன்னொன்று, குறுவை சாகுபடிக்கு உடனடியாக தமிழகத்திற்கு கர்நாடக அரசு காவிரியின் தண்ணீரை திறந்து விட வேண்டும். அதுதான் முதல் பிரையாரிட்டி. மேகதாது இஷ்யூக்கு நம்முடைய தமிழக அரசாங்கத்தின் மூலமாக முதலமைச்சர் அவர்கள் தெளிவாக சொல்லிவிட்டார்கள். மோடி அவர்களை சந்தித்த பொழுது கூட 2007 காவிரி வாட்டர் டிஸ்பியூட் ட்ரிபியூனல்ல என்ன சொன்னாங்க, 2018 சுப்ரீம் கோர்ட் வர்டிக்ட் என்ன இருக்கு, ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்லியிருக்கு, 2007 வலியுறுத்திய அந்த கருத்துக்களை பலம் சேர்க்கின்ற வகையிலே 2018 சுப்ரீம் கோர்ட் ஒரு தீர்ப்பை வழங்கியது. இந்த தீர்ப்பை எல்லாம் மனதிலே கொண்டு இந்த தீர்ப்புகளுக்கு பாதகம் இல்லாமல் இருக்கின்ற பட்சத்திலே இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தியதோடு மட்டுமல்லாமல் எந்த விதமான ஒப்புதல்களையும் டிபிஆர் ஆக இருந்தாலும் சரி, டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் சொல்றாங்கல்ல, அது இன்னும் என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ் எதுவாக இருந்தாலும் எந்த ஒப்புதல்களையும் தரக்கூடாது மத்திய அரசாங்கம். இதுதான் நம்முடைய தமிழக அரசாங்கத்துடைய நிலை. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் நிலைமை அதுதான். ஏனென்றால் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தமிழக மக்களின் நலனுக்காகவும் உரிமைக்காகவும் உயிருக்காகவும் தான் இருக்கும். கடைசி வரை எங்களுடைய சொல்லும் செயலும் அதில் தான் இருக்கும். எந்த வகையிலும் நாங்கள் எல்லளவும் மாறினது கிடையாது, மாறவும் மாட்டோம். இப்ப நீங்க ஒரு கூட்டணியில் இருக்கீங்க, உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் சப்போர்ட் கொடுக்குறாங்க. ஏன்னா மினிஸ்டர் நிர்மல்குமார் என்ன சொல்றாருன்னா, அவங்க போராட்டம் பண்றாங்க, எல்லாம் பண்றாங்க, எங்களுக்கு அகைன்ஸ்டா தான் அவங்க வேலை பார்க்கறாங்க. மேகதாது விஷயத்துல அவங்களுக்கு ஆதரவாகவும் எங்களுக்கு அகைன்ஸ்டாவும் தான் வேலை பார்க்கறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு. நீங்க அவங்களோட கூட்டணி இருக்கீங்க, அந்த நிலைப்பாடு சார்? ரொம்ப சிம்பிள் சார். இப்போ சாவி கொத்த ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டீங்க. மக்கள் தான் ஜனநாயகம், அவர்கள் தான் இந்த நாயகனாக இருந்து இந்த தேர்தலில் ஒருத்தருக்கு ஆட்சியை கொடுத்தாச்சு. அவர்கள் தலைமையில தான் இயங்கணும். அவர்கள் தான் இந்த நாட்டை எப்படி நடத்தி கொண்டு போகணும்னு அவர்களுக்கு தெரியும். அவர்களுடைய ஆட்சி அதிகாரிகள் இந்த சூழ்நிலையில் அவர்களுக்கு நம்முடைய மாநிலத்தை அடுத்த கட்டத்தில் எவ்வாறு முன்னெடுத்து செல்ல வேண்டும் தெரியும். இத்தனை ஆண்டு காலம் இருந்தவர்கள் என்ன செய்தார்கள்? 1922 ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க. அது 50 வருஷம் தான் அதுக்கு லைஃப். 72 லீஸ் ரெனியூ பண்ணோம், பண்ணல. யார் அப்ப ஆட்சியில் இருந்தது? ஏன் பண்ணல? என்ன லாபத்துக்காக, என்ன நோக்கத்துக்காக பண்ணல? இதெல்லாம் கேள்வி வருதா இல்லையா? ஆனால் அதையெல்லாம் விட்டுருங்க. அதனாலதான் இன்னி வரைக்கும் நாமளும் நீங்களும் இந்த காவிரி இஷ்யூல பேசிக்கிட்டு இருக்கோம். அன்னைக்கே ஒழுங்கா ரெனியூ பண்ணதான் இந்த பிரச்சனை கிடையாது. எனவே ஒருத்தர் முதலமைச்சர் மனதில் இப்படிதான் கொண்டு போகணும்னு நினைப்பார். அவரை விட்டுறணும். நாங்களும் சரி, திருப்பி நாங்க ஒரு குறுக்க ஒரு சால் ஓட்டுறோம் அப்படின்லாம் செய்யும்பொழுது இறுதியில யார் பாதிக்கப்படுகிறார் சொன்னா மக்கள் பாதிக்கப்படுகிறார். காவிரி தண்ணீர் மக்களுக்கு, தமிழக மக்களுக்கு வர வேண்டும். அதுதான் நம்முடைய இலக்காக இருக்கணும். ஒரு எண்ணம் சிந்தனையும் அதுல தான் இருக்கணும். அப்ப யார் இங்க தலைமை பொறுப்பில் இருக்கா, அவர்களுக்கு பக்கபலமாக அவர்கள் சிந்தனை செயல் எப்படி இருக்க வேண்டுமோ அந்த சிந்தனைப்படி நாம் அவர்களுக்கு பக்கபலமாக இருக்குமே தவிர நாம் நமக்கும் தெரியும் எல்லாம் சொல்லிட்டு நம்ம அவர்கள் எடுக்கின்ற முயற்சியை கெடுக்கின்ற வேலையை நான் யாரும் செய்யக்கூடாது. அதுதான் என்னுடைய பணிவான வேண்டுகோள். அதுதான் சார். முதல்ல ஃபர்ஸ்ட் பேசணும். பேச்சுவார்த்தையில தீராத பிரச்சனை ஏதாவது உண்டா உலகத்துல? பேசணும்னு முடிவு எடுத்து 2 பேரும் பேசுறதுக்கு தயாராயிட்டாங்க. இதுக்கு மேல ஈகோ தானே தடுக்குது. ஈகோ இல்லன்னு போறாரு சிஎம். அதுல என்ன பிரச்சனை? 3ஆம் தேதின்றது மேபி இன்னும் ஒரு 4 நாள் கழிச்சு போலாம். இதுல ஒன்னும் பிரச்சனை இல்லை சார். கர்நாடகத்தில் இருக்கிற மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் தாகத்துல சாகணும்னு யாரும் நினைக்க போறது இல்லை. நாமளும் அவங்க நல்லா இருக்கணும்னு நினைப்போம். அவங்களும் நம்ம மக்கள் டு மக்கள் நல்லா இருக்கான். யாரோ ஒரு சில சின்ன புல்லுருவிகள் தான் இடையில இருந்து விரிசலாக்குற அரசியல். இந்த நீர் சற்று உரசனால் நெருப்பாற விஷயத்துனா காவிரி தான். இதுல மக்கள் உரிமை பிரச்சனையும் உணர்வு பிரச்சனையும் இல்ல, அரசியல் கலக்கிறதுனால தான் இந்த அளவுக்கு வந்திருக்கு. எனவே இதையெல்லாம் களைய வேண்டும். நான் ஈகோ இல்லாம நான் போறேன்றாரு. எவ்வளவு பெரிய மனசு! அந்த மனசுக்கு அந்த மாமனிதருக்கு நாம் உறுதுணையாக இருக்க வேண்டும். போட்டும் பேசட்டும், சாமதான பேதம் தானே. எடுத்தவனேவா நம்ம போராட்டம் பண்ணோம், ஆர்ப்பாட்டம் பண்ண தேவையில்லை. முதல்ல பேசி பார்ப்போம். இவர் இப்பதான் புதுசா வந்திருக்காரு நம்ம சிஎம். அங்க அவரும் சிஎம்மா இப்பதான் வந்திருக்காரு. 2 பேரும் பேசட்டும். 2 மக்களுடைய நலன் கருதி, அந்த மக்களும் இங்க இருக்காங்க, நம்ம மக்களும் அங்க இருக்காங்க, 2 மக்களும் நல்லபடியா பரஸ்பரமா இருக்கணும்னா
பேசினாதானே தெரியும். ஏற்கனவே ட்ரிபியூனல் வந்துருச்சு. இப்ப நான் வந்து முடிவு பண்ணி இந்த தண்ணி திறந்து விடுறேன்னு சொல்ல, அவரும் சொல்லிட்டு போலாம், கோர்ட்ல சொல்லிச்சு போலாம், என்னால ஒன்றும் பண்ண முடியாது, திறந்து விடுறேன்னு சொல்லிட்டு போலாம். காங்கிரஸ் டிவிக்கு வந்து அனைத்து கட்சி கூட்டம் தேவையில்லைன்றீங்க, மத்த எதிர்க்கட்சி தேவையில்லைன்னா சார், தேவையில்லைன்னு சொல்லல. முதலமைச்சர் ஒரு முடிவு எடுத்துன்னு போறாரு, அதுல நம்ம மாத்தக்கூடாது. இப்ப முதல்ல பேசட்டும், இல்ல நாளைக்கே வேண்டாம்னு சொல்லி மாத்தட்டும். கூட்டம் அனைத்து கட்சி கூட்டம் கூட்ட வேண்டும் என்பது தவறு இல்ல. இட்ஸ் நாட் அ கிரைம், இட்ஸ் நாட் அ சின். ஆனா இவர் முதல்ல பேசணும்ன்றாரு, பேசட்டும். இல்ல அனைத்து கட்சி கூட்டம் அவர் எப்படி பண்ணுவாரோ பண்ணட்டும். ஏன்னா ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கும்போது அவருடைய வழியில் நம்ம விட்டுறோம். மேகதாது இஷ்யூவையும் அந்த காவிரி விவகாரத்தை வந்து சிஎம் ஜோசப் விஜய் சார்ட் அவுட் பண்ணுவாரா, ராகுல் காந்தி சார்ட் அவுட் பண்ணுவாரான்னு நினைக்கிறீங்க சார்? அதாவது இதுல வந்து ஒரு கோர்ட் வட்டி கொடுத்தாச்சு, ஒரு கேஸ் நடக்குது சார். நீங்க ஒரு போறீங்க ஒரு பஞ்சாயத்து, ஏப்பா கோர்ட்ல இருக்கு, இங்க வந்திருக்கே, நான் என்னப்பா பண்ண முடியும்னு சொல்லுவீங்களா இல்லையா? அதானே ட்ரிபியூனல் 2007-18 சுப்ரீம் கோர்ட் கன்ஃபார்ம் பண்ணிட்டான். இதுல யார் என்ன சொல்லிட முடியும்? நம்ம உரிமை நம்ம கேட்டு பெற வேண்டியதானே சார்ட் அவுட் பண்றது வந்து யாருன்னு உங்களால சொல்ல முடியும் சார். கோர்ட் டைரக்ஷன் படி போகணும் சார், அவ்வளவுதான் சார். அது அவங்க நடத்துறாங்க, அவங்க என்ன வேணா முடிவு பண்ணிட்டாங்க. நமக்கு என்ன இருக்கு? நம்ம தண்ணி வேணும், நம்ம மக்களுக்கு தண்ணி, காவிரி தண்ணி கொண்டு வரதான் நம்மளுடைய தலையாய கடமை. அதற்கு நம்ம தொடர்ந்து போராடி வெற்றியும் பெறுவோம். ஒருவேளை ஒரு ராகுல் காந்திஜி இப்ப பிரைம் மினிஸ்டர் ஆகி தான் இந்த பிரச்சனை சார்ட் அவுட் ஆகணும்னு இருக்கும்னு நினைக்கிறீங்களா சார்? அவருக்கு இதுல அதுக்கு பிரச்சனையே, அவருக்கு இதுல என்ன சொல்ல முடியும்? கர்நாடக மக்களும் நல்லா இருக்கணும், தமிழ்நாடு மக்களும் நல்லா இருக்கணும், ரெண்டு பேரும் சமத்தட்டில் பாக்குறவர் தான் எங்க தலைவர். ஒருத்தர் நல்லா இருக்கணும், ஒருத்தர் இதை கெட்டு போகணும்னு நினைப்பாங்களா? அதனால அதுல போய் அது கோர்ட் சொல்றதானே. நீ கொஞ்சமா கொடுப்பா இந்த தடவை சொல்ல முடியுமா? அவரு கோர்ட் என்ன டைரக்ஷன்? இத்தனை டிஎம்சினா 172 3500 கியூசெக்ஸ் கொடுத்தாகணும். நீங்களும் நானும் தனிப்பட்ட முறையில் முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும்பொழுது இல்லை தனிப்பட்ட கருத்துக்கு இடமே இல்லை. சார் அது வந்து நம்ம பாக்குறோம், விஷுவல்ல பாக்குறோம், ஆப்டிக்ஸ் ஒரு 2-3 இன்சிடென்ட் நடந்திருக்கு. பெரிய அளவுல இருக்கா இல்ல சின்னதுல இருக்கான்னு தெரியாது. இப்ப நீங்க என்ன காமிச்சாதான் இல்லனா இல்லதான். அதனால அது இருக்கு. அந்த இன்சிடென்ட்டை வச்சு அவரும் வந்து சிஎம் வந்து வேண்டாம், இப்போதைக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் கண்டியூசிவ் ஆகட்டும், நல்லபடியா சூழ்நிலை வரட்டும்னு நினைக்கிறாரு. ஏன்னா ஒரு கெஸ்டா போகும்போது நல்லபடியா ட்ரீட் பண்ணி மரியாதை ஆனர் பண்ணி அனுப்புறது தான் ஒரு மரபு. எனவே அதன்படி ஒன்றும் இல்லை. அது ஒன்று சின்ன இன்சிடென்ட் நடக்கும் அதுக்கு. ஆனால் நம்ம அதுக்கு ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சோன்னா நம்ம மக்கள் அங்கே இருக்காங்க, அவங்களும் இங்கே இருக்காங்க. ரெண்டு பேருடைய பாதுகாப்பை நம்ம கருத்தில் கொண்டு செய்யணும்.